வணக்கம். கூகுளை மிஞ்சக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆப் வந்து புதுசா வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு கூகுள் இல்லாம உலகமே இல்ல. நாம எந்த ஒரு விஷயத்த தேடுறதா இருந்தாலும் கூகுள், கூகுள் குரோம் இந்த மாதிரியான ப்ரௌசர் தான் என்ன செய்றோம், நாம பயன்படுத்திக் கொண்டிருக்கோம். ஸோ ஏற்கனவே முந்தின பதிவுல நம்ம பார்த்த மாதிரி, இந்த வாட்ஸ்அப் அப்படிங்கிறத ஓவர்டேக் பண்ணி, இப்போ புதுசா பார்த்தீங்க அப்படின்னா, அரட்டை அப்படிங்கிற ஒரு ஆப் வந்திருக்கு. இது வந்து Zoho நிறுவனத்தால உருவாக்கப்பட்ட ஒரு ஆப். இதை இப்போ சமீபத்துல பார்த்தீங்க அப்படின்னா, பல மில்லியன் மக்கள் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, இந்த அரட்டை அப்படிங்கிற ஆப்ப வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்க அத தொடர்ந்து வாட்ஸ்அப்புக்கு வந்து அவங்க எப்படி அத ஓவர்டேக் பண்ணி போனாங்களோ, அதே மாதிரி இப்ப புதுசா பார்த்தீங்க அப்படின்னா, கூகுளே வந்து ஓவர்டேக் பண்ணக்கூடிய அளவுல அவங்க புதுசா உலா அப்படிங்கிற ஒரு ஆப்ப வந்து ஒரு வெப்சைட்ட வந்து உருவாக்கியிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப பயன்படுத்துறதுக்கு ரொம்ப எளிமையா தான் இருக்கு. கூகுள் மாதிரியே வந்து நமக்கு என்ன கேட்டாலும் எல்லாமே கொண்டு வந்து குடுக்குது. ஆனா இவங்க இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது நம்ம ஒரு இந்தியால தயாரிக்கப்பட்ட ஒரு வலைதளமா இருக்கு. இதுல என்னன்னா, நம்மளுடைய டேட்டா எதுவுமே வந்து என்ன ஆகுது, திருடப்படாது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாரி விளம்பரதாரர்கள்ட்ட இருந்து நம்மளோட தகவல்கள் எல்லாம் பாதுகாக்கு. இப்ப நம்ம கூகுள பயன்படுத்தும்போது, அந்த மைக் வழியா நம்ம என்ன பேசுறோமோ அத கேட்டு, நம்ம நமக்கு தேவையான ப்ராடக்ட்ட, விளம்பரங்கள வந்து நம்மளோட அனுமதியே இல்லாம நம்மட்ட கொண்டு வந்து காமிக்கும் இல்லையா? அந்த மாதிரி உங்களுடைய தரவுகள் எதுவும் திருடப்படாமல், அந்த மாதிரி இல்லாம விளம்பரம் குடுப்பாங்க இல்லையா? அவங்கட்ட இருந்து உங்கள நாங்க பாதுகாப்போம். உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள உங்களோட அனுமதி இல்லாம உங்கட்ட வந்து சேராது. நாம என்ன தேடி பார்க்குறோமோ, நமக்கு என்ன தேவையோ நம்ம அதுட்ட கேட்கிறோமோ, அது நமக்கு கூகுள்ல என்ன கிடைக்குமோ, அது அப்படியே வந்து என்ன செய்யும், நம்மட்ட கொண்டு வந்து குடுக்கும். புதிதா ஃபியூச்சருக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் என்ன பண்ணியிருக்காங்க, அதுல உருவாக்கியிருக்காங்க. வரக்கூடிய காலகட்டங்களையும் அதுல நெறைய அப்டேட் குடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இத வந்து நீங்க பயன்படுத்தி பாருங்க. இந்த அரட்டை அப்படிங்கிற ஒரு வாட்ஸ்அப்புக்கு பதிலான இந்த செயலியும், இந்த கூகுள் அப்படிங்கிறதுக்கு பதிலு உலா அப்படிங்கிற இந்த புதிய வெப்சைட்டையும் நீங்க பயன்படுத்தி பாருங்க எப்படி இருக்குன்னு. இத பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அரட்டை அப்படிங்கிற ஆப்ல சொன்ன மாதிரி, நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே வந்து மத்த நாடுகளுக்கு தான் போகுது. இந்த ப்ரௌசர்லாம் வந்து இந்தியாவே தயாரிச்சு பயன்படுத்துறதுனால, இது வந்து இந்தியாவிலே தான் இருக்கும். மத்த நாடுகளுக்கு நம்மளுடைய தகவல் எதுவும் என்ன செய்யாது, திருடப்படாது. அவங்களுக்கு நம்ம குடுக்க வேண்டிய தேவையும் இருக்காது. அதனால இது முழுக்க முழுக்க ஒரு பாதுகாப்பான ஒரு வெப்சைட்டா வந்து அவங்க சொல்றாங்க. ஸோ இதுல இருந்து நமக்கு ஒரு சேஃப்டி முக்கியம் இல்லையா? ஸோ நம்ம உடைய தரவுகள எல்லாம் நம்ம இன்னொரு நாடுகள்ட்ட ஏன் குடுக்கணும்? ஏன்னா நமக்கு நமக்கு ஒரு ஆப்ப வந்து நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா, அது எல்லா பர்மிஷனும் கேக்கு. நம்மளுடைய கேமரா, நம்மளோட மைக்ரோஃபோன், நம்மளுடைய கான்டாக்ட், நம்மளோட கேலரி, ஸோ நம்ம ஃபோன்ல இருக்கக்கூடிய அத்தனையும் வந்து அது பர்மிஷன் கேக்கு. நம்ம அத குடுத்தா தான் அத பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கும் அது இருக்கு. ஸோ அந்த மாரி இருக்கும்போது, அது நம்மளுடைய டேட்டா, நம்மளுடைய தகவல் எல்லாமே வந்து இன்னொரு மத்தவங்களுக்கு குடுக்கும் அப்படிங்கிறத தாண்டி, நம் நாடு இல்லாம பிற நாடுக்கு நம்முடைய தகவல் எல்லாமே போகுது அப்படிங்கிறத தடுக்கும் விதமாவும் இந்த ஆப்புகள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால இது ஒரு பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி நாமளும் என்ன செய்றோம்? நம்புறோம்.